ஹலோ, உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். சினிமாவில் ஷூட்டிங் வந்திருக்கோம். இப்போ கோயில்பட்டி சார்ந்த ஏரியாவில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். சினிமாவில் மெஜாரிட்டி நடிகர்கள் யாருன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும்பாங்க. இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் இந்த சினிமாவில் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங்னா என்ன? ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு அதுக்கு ஒரு ஏஜென்ட்ஸ்ன்னு இருப்பாங்க, 10 பேர் 20 பேர். அவங்க படுற பாடு இருக்கு. இவங்களை ஒரு சினிமாங்கிற ஒரு கலை அம்சத்தை கொண்டு வர்றது அந்த ஏஜென்ட் தான். இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, உயிரை கையில் பிடிச்சிட்டு போய் ஒருத்தரையும் கூட்டிகிட்டு போய் வீடு வீடாக அலைஞ்சி அவங்கள கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இவங்கள இந்த க்ரௌடு 2000 பேர் க்ரௌடு பார்க்குறீங்களா, 5000 பேர் க்ரௌடு, இந்த மாதிரிலாம் க்ரௌடு எல்லாம் க்ரௌடு தான். இந்த க்ரௌடில் வரும்போது பள்ளிக்கூடம் போகிற மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் வாத்தியார் மாதிரி, ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்லாம் ஸ்கூல் வாத்தியார் மாதிரி. அப்போ அவங்களுக்கு என்னென்னா, வாத்தியார் போய் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க ஒரு காலத்தில் கூப்பிடுவாங்களே, அது 1947 எல்லோரும் படிக்குவாங்கன்னு பள்ளிக்கூடத்துக்கு வந்த மாதிரி. நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக எவ்வளோ நாள் இருக்கீங்க? கொஞ்ச நாள். 1 கிலோவா 1/2 கிலோவா? ஒரு 3 வருஷமா இருக்கு. 3 வருஷம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. இதுக்கு பேர் கொஞ்ச நாளமா. 3 வருஷம் பள்ளிக்கூடம் போனால் எத்தனாவது படிச்சிருக்கீங்க? நல்லா சரிங்க. +2 படிச்சிருக்கேன். +2 படிச்சிருக்கீங்க. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிருக்கேன். கேட்டரிங் சர்வீஸ். இந்த அம்மா வீட்டுக்காரரு அவங்களும் அதே தான். 2 பேரும் கேட்டரிங் சர்வீஸு. சரி, ஏன் கேட்டரிங் சர்வீஸை விட்டுட்டு இதில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்தீங்க? பேரன் பிறந்துட்டான். பேரனை பார்த்துக்கார ஆள் இல்லை, அதனால அப்படியே வீட்டில் இருந்துட்டேன். பேரன் பிறந்ததுனால இது பேர் என்ன, கேட்டரிங் கட்டு. ஆமாம். ஸ்டார்ட் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் வச்சா குழந்தைய பார்த்துக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வந்தால் பார்த்துக்கலாம். இங்கே மட்டும் எப்படி கேட்டரிங்கில் மட்டும் குழந்தை பிரச்சனை, இங்கே வந்தால் ஏன் உங்களுக்கு? அவங்க அம்மா நடிச்சுக்கிட்டு. கேட்டுக்குங்க, பொண்ணு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அம்மா கேட்டரிங் சர்வீஸ், கை குழந்தைய பார்த்துக்கிறாங்க. வேலைக்கு போகும்போது குழந்தைங்களை கேட்டரிங்கில் ஆயாக்களை விட்டு சகஜம். மருமகன் என்ன பண்ணுறாரு? அவரும் சினி ஃபீல்டில் தான் இருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? அதை எழுதிட்டு இருக்கிறாரு. அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர். எவ்வளோ வருஷமா? அவரு ரொம்ப வருஷமா. ரொம்பன்னா 2 கிலோவா 4 கிலோவா? எனக்கு தெரியாது. இப்போ மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். மேரேஜ் எப்போ பண்ணீங்க? மேரேஜ் பண்ணி அது 3 வருஷம் ஆச்சு. ஒரு மருமகன் எவ்வளோ நாளாக சினி ஃபீல்டில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், ஆரம்பத்துல இருந்து தெரியாது. ஆரம்பம்னா குத்து மதிப்பு ஒரு 10 வருஷம் இருக்கலாம். 10 ஆண்டு காலங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டர், சினி ஃபீல்டு. அவர் மனைவி ஆர்டிஸ்ட்டு, குடும்பமே சர்வீஸ் சினிமாவுக்கு. ஸோ இப்போ இந்த அம்மா பொண்ணு எவ்வளோ வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க? 3 வருஷமா வந்து. ஏன் உங்களுக்கு நடிக்கணும்னு தோல்லையா? நடிக்கணும்னு ஆசை தான். நம்மளுக்கு அந்த கேரக்டர் ரோல் எதுவும் கிடைக்கல. க்ரௌடுக்கு தான் இது பண்ணி கூப்பிடுறாங்க. என்ன பண்ணுறது? டைரக்டாக உங்களுக்கு மனோரமா ஆச்சு மாதிரி கேரக்டர் கொடுத்துடலாமா? டைரக்டாக கொடுக்க முடியாது தான், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம்ல. கொஞ்சம் கொஞ்சமாக யார் கொடுப்பா? ஏஜென்ட்டுங்க தான் கொடுக்கணும். ஏஜென்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் ஃபோட்டோ கேட்குறாங்கல்ல, ஃபோட்டோ அனுப்புங்க. நாங்களும் ஃபோட்டோ அனுப்பி தான் விடுறோம். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்மளாம் டைரக்டா போய் அவங்கள பார்க்கவும் முடியாது. நம்ம ஏஜென்ட்டுங்க மூலியமா நம்ம போய்கிட்டு இருக்கோம். அவங்கள விட்டுட்டு நம்ம போய் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு முதல் படம் அரண்மனை 1. நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட். 4000 பேர் கிரௌடு, 200 ரூபா சம்பளம். இன்னைக்கு நான் எப்படி வந்திருக்கிறேன்? என்னை எந்த ஏஜென்ட்டும் வாங்க ரெடிமேடாக நடிங்க அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. நான் சினிமாவை தேடி போனேன். அப்போ தான் எனக்கு வழி. ஆற்றுல குதிச்சாதான் நீச்சல் அடிக்க முடியும். நீங்கள் இப்படியே உட்காந்துக்கிட்டு இந்த 25 வருஷமாக இருந்தாலும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொகுசாக இருக்கலாம். நல்ல 3 வேளை என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். இந்த சொகுசு எங்கேயாவது கிடைக்குமா? அது கிடைக்காது. இதுதான் சினிமா. அப்போ உங்கள் வளர்ச்சி உங்கள் கையில். நீ வாப்பா, உன் பேர் என்ன? ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். நான் கருமத்தூர்ல இருக்கேன். மெய்ராஜன் எங்கள் ஊர். நல்ல மூஞ்ச காட்டி ஒரு சிரி பாப்பா. இப்படிதான் சிரிப்பியா? காமெடியில் இப்படியா சிரிக்கணும்? அப்புறம் எப்படிங்கய்யா? காமெடி சிரிப்பு சிரிச்சு காமிச்சவா? எப்படி சரி பாப்பா? இப்படி சிரிக்கணும். சிரிக்கல காமெடி சிரிப்புன்னா அப்படியே வடிவேலு சிரிப்பாரு தெரியுமா? எப்படி சிரிப்பாரு? சொல்லிராஜு சிரிப்பு சரி, நம்பியார் சிரிப்பு சரி. சரிப்பா ஒண்ணுதான். நம்பியார் சிரிப்பு சரி. அப்படியே அசோகன் சிரிப்பு. அசோகனா
நீங்க சரிங்கய்யா. எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்க முடியாது. ஆமா வாத்தியார் நீங்க. சரி பரவாயில்ல. எத்தனை வருஷம் ஆகுது இந்த ஃபீல்டுக்கு? ஒரு 10 வருஷம் தாங்கய்யா. சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்தீங்க. அப்புறம் சொல்லுங்க உங்க கதையை ஸ்டார்ட் அப். நான் வந்து பர்த்திவரில் ஒர்க் பண்ணேன். என்னவா? ஏஜெண்டா. அதுல முடிச்சனுமே நடிச்சேன். அப்புறம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழைன்னு ஒரு படம் பண்ணோம். அதுல மயில். இப்படி தொடர்ந்து அவர் ஒரு படத்துல ஒரு 4-5 படம் பண்ணிருக்கீங்க. ஆமா ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா. ஏன் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தாடி எதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க? சும்மா தாங்க அந்த வாய்ப்புக்காண்டி தாங்க. சினிமாவோட அர்ப்பணிப்பு பாருங்க. தாடி விடுறது, மீசை விட்டுறது, உடம்பை ஏத்துறது, உடம்பை இறக்குறது, ஏன்னா எல்லா வித கலைகளும் டெடிகேஷன். ஏன் நீங்க பெரிய நடிகர் ஆகல முயற்சி பண்ணல? முயற்சி பண்ணிக்கிறீங்க. என்ன முயற்சி பண்ணீங்க? ஒரு 2-3 படத்துல ஃபுல்லா காமெடியா 10 வருஷத்துல சினிமா. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் தான் வாங்கினேன். இப்ப எவ்வளவு வாங்குறேன்னா அது வெளியே சொல்லக்கூடாது. அப்படி வளர்ச்சி எவ்வளோ? நல்ல உச்சக்கட்ட வளர்ச்சி. உச்சக்கட்ட வளர்ச்சி. அதுக்கு யார் காரணம்? நீங்க தான். உழைப்பு. நீங்க சினிமாவை தேடி போகணும். ரைட்டு. வேற என்னென்ன தொழில் பண்றீங்க? மேஜிக் ஷோ பண்ணுவீங்க. மேஜிக் ஷோல என்ன? ஒரு 1 hour காமெடி ஷோ பண்ணுவேன். 1 hour காமெடி ஷோ பண்ணுவார். 1 hour எவ்வளோ க்ரௌட் இருக்கும்? அதுல 10,000 5,000 பேர் குறைஞ்சு 10,000 பேரை 1 hour அப்படியே காமெடி ஷோவில் மேஜிக்கில் அப்படியே கட்டு போட்டு அந்த 1 hour 10,000 பேரை கண்ட்ரோல் பண்ணுற பவர் விட்டுருக்கு. புரியுதுங்களா? இதுதான் மனிதனுடைய ஹியூமனிட்டி. வீதி நாட கலைஞன். வீதி நாட கலைஞன். நாங்கள் கலைக்குழு வச்சுருந்தோம். வீதி கருமாத்தூர் வீதி நாட கலைஞன். அப்புறம் மேஜிக் ஷோ நிபுணர். அப்புறம் ஜிம்னாஸ்டிக்கு. அப்புறம் சித்த வைத்தியம். அப்புறம் கராத்தே. அப்புறம் இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தான் பிரச்சனை உங்களுக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்க போய் 100 டைரக்டர் தேடி போனீங்களா? ஆமாங்க. சென்னையில் ஆஃபீஸர்ஸ் படம் போட்டோ கொடுத்துட்டு வரும்யா. எத்தனை வருஷமா? ஒரு இப்போ கொரோனா முன்னாடி கொடுத்தோம்யா. இப்போ கொரோனா வந்தது கொஞ்சம் அங்கிட்ட இப்போ நிறைய ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களை 100 டைரக்டர் வீடு தேடி வந்து உங்களை தூக்கி அப்படியே ஒரு ஹீரோவை வச்சு உங்களை வச்சு படம் பண்ணுன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? இல்லை இல்லைங்கய்யா. வேற எப்படி? இல்லை நம்ம அழைப்பு அங்கிட்டு அங்கே ரூமுக்கு அங்கிட்டு ஃபேமிலி ஆகி போச்சுங்கய்யா. அதனால போக போனால் கொஞ்சம் சிரமமா இருக்கு. எல்லாருக்கும் ஃபேமிலி தான். உங்களை 100 டைரக்டர்ஸ் தேடி வந்து ஊடு தேடி வந்து அழைச்சி இல்லைனா காமெடியனா டைரக்டரா சரி ஹீரோவா போட்டு நடிக்கணும்னு விரும்புறீங்க, அதானே? வேற எப்படி? நம்ம அலைஞ்சிக்கிதான் இருக்கேன். சினிமாவில் அலைஞ்சிக்கிதான். அலைஞ்ச மாதிரி தெரியல. 10 ஆண்டு காலம் 100 டைரக்டர் 100 ட்ரிப்பு சுத்தி இருந்தால் அவங்க அதோட வழி எனக்கு தெரியும். அப்ப அது செய்யல. நீங்க கொரோனாலாம் முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது. இப்ப எல்லாம் பழைய நிலைக்கு வந்துட்டு இருக்காங்க. நீங்க 10 ஆண்டுகள் என்ன நினைக்கிறீங்க? 100 டைரக்டர் வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. ஒரு ஃப்ளைட்டு அனுப்பிச்சி விட்டு மதுரைக்கு, உசிலம்பட்டிக்கு கார் அனுப்பிச்சி விட்டு உங்களுக்கு கூட்டிட்டு வந்து ஸ்டேஜில் நிற்க வச்சு ஐயா மெய்ராஜ் ஐயா நடிங்கோ வாங்கன்னு உங்களை தாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. கொஞ்சம் போகலையா? அதை சொல்லிட்டு போங்க. சினிமாவை நான் நேசிக்கிறேன், ஆனால் செயல்படல. இதுதான் உண்மை. சிறுசானா எப்ப? 100 வயசுலையா? சிறுசுனா நீங்க சிரிச்சா 12 வயசு குழந்தை சொல்ற மாதிரி சொல்றீங்க. நான் புத்திமதி சொல்லல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சினிமா நம்மளை தேடி வரும்னு நினைக்கிறீங்க. ஒரு காலத்துலயும் நடக்காது. ஒரு டைரக்டர் தேடி போறாரா? தேடி வருதா? டைரக்டர் தேடி வருதா? தேடி போறாரா? தேடிதான் போறாரு. எப்ப? 4 படத்துக்கு போகணும் ஜெயிச்சதுக்கு அப்புறம். ஷபானா என்ன படிச்சிருக்க? BA. அப்புறம் விஜய் பாட்டு சவுண்டா பாடு. அவரு வேற விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீ இந்த பாட்டை போட்டு விட்டுட்டா எல்லாம் பார்ப்பாங்கல்ல. நீ செயலாளர் போட்டு இறப்பா இடையில பேசாது. போடுமா. டாடி மம்மி வீட்டில் இல்ல. அப்புறம் அப்புறம் நீ பாடுமா. விளையாடு ஓமா பிள்ளையா? ஓமானா யாரு? ஓமானா யாரு? படம் சிரிக்கிறா பாட்டு. விளையாடு ஓமா பிள்ளை. அதுக்கு ஹேமாவோட அக்கா ஓமா. ஓமாங்கிறது பொம்பளை பேரா? நான் ஒபாமான்னு நினைச்சுக்கிட்டேன். விளையாடு ஒபாமா பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டேன். பாட்டு முடிச்சா பாடு பாப்பேன். தெரிஞ்ச வரலையும் பாட சாங் வைப்பேன். சரி உனக்கு தெரியுமாமா? டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல. அருமையான பாட்டு. சரி தெரியல. வெரி குட்.
நீங்கள் சினிமா மோகத்தில் வந்துட்டாங்க. சரி, எல்லாம் மோகங்கள்ல சினிமா ஆர்வம். ஒரு காமெடியாக உங்களுக்காக பேசணும் அந்த பாட்டை. விஜய் சார் நடித்தது. இந்த மாதிரி ஒரு பாட்டை விஜய் சார் இதை பார்த்து தான் போக்கிரி படத்தில் என்ன பண்ணேன், போக்கிரி பொங்கல் பாடு, போக்கிரி பொங்கல் அந்த பாடு பாடுவேன். போக்கிரி பொங்கல் தெரியாதா? சினிமாவில் இருந்துக்கிட்டீங்க போக்கிரி பொங்கல் அதுதான் ஆரம்பம். உங்கடா என்ன சுத்தி அது பாடுமா? அது தெரியாதா? இவர் நல்லா பாடுறாரு. சினிமா இவர் நல்லா பாடுறாரு. நீ பாடு. ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி. அப்புறம் ஒபாமா மன்னரா டாடி மம்மி வீட்டில் மட்டும் தெரியுதான், ஆடுங்கடா என்ன சுத்தி தெரியலையா? பார்த்துக்க. இனிமே நீ எல்லா சினிமா பாட்டு கற்றுக்கணும். முதல்ல சினிமாவில் வரணும்னா ரத்தத்தில் ஊறணும். என்ன கேட்டால் கரெக்டாக பாடுவேன். எல்லாம் மிஸ்டர் மிராண்டா, நேரில் வரண்டா, அது என்ன படம் தெரியுமா? கொப்ப மவன்டா. சொல்லுங்க அடுத்து. மிஸ்டர் மிராண்டா. அதுக்கப்புறம் பொதுவாக எம்மனசு தங்கம், இதெல்லாம் பாட்டுகளை ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி பாடல்களும் கதை வசனங்களும் நடிப்புகளும் இதெல்லாம் கலந்தது தான். நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்தால் சினிமாக்குள்ளே வாழணும். வாழ்ந்தாலே கிடைக்க மாட்டேங்குது போட்டு. ரஜினி வாழ்றாரா இல்லையா? நீயும் வாழ முயற்சி பண்ணல. நீயா முயற்சி பண்ணல. ஸோ இப்படி சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்டோட ஒரு 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 எந்தூசியாசம் சொல்லுவாங்க. அவங்கள வந்து கலாய்க்கிறது கிடையாது. அவங்களுக்குள்ள உள்ள ஒரு ஆர்வத்தை நான் ஃபஸ்ட்டு இதை போட்டு வைத்தேன். வட்ட நிலாங்கிற பாட்டில் தான் ஃபஸ்ட்டு. இதயமே இப்போலாம் லவ் சாங்கு காரில் ஒரு 3 முடிச்சால முட்டால ஆன இதெல்லாம் எப்போ அந்த காலத்து பாட்டு. சொர்க்கமே என்றாலும் அது என்ன படம்? கோட்டில் வருதா இல்லையா? அது யார் போட்ட பாட்டு? சொர்க்கமே என்றாலும் கங்கை அமர் சார், அது என்ன ஒரு ராமராஜ சார் பாட்டு. கோட்டில் வருதுன்னா அந்த வாழையடி வழியாக அந்த குடும்பம், இளையராஜா சார் குடும்பம் சினிமாவில் ரத்தத்தில் கலந்தது. தன்னுடைய அப்பா போட்ட வரிகளை மியூசிக்க மகன் போடுறார் வெங்கட் பிரபு சார். அப்போ என்ன அர்த்தம்? சினிமா வாழையடியாக வரும். உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. கொஞ்சம் நானே நீங்கள் பேசுகிறதுக்கு தயக்கப்பட்டாலும் பரவாயில்ல. இனிமேல் பேசுகிறவங்களோட தான் வீடியோ போடணும் போல இருக்கு. பரவாயில்ல. இனிமேல் நீ ஒரு நயன்தாராவாக இல்லை கீர்த்தி சுரேஷ் ஆகலாம் சினிமாவில். ஆனால் உச்சத்துக்கு போயிட்டாங்க, புரியுதா? நீ ஒரு சரண்யா பொன்வண்ணன் மகன் ஆகலாம். நீ யார் ஆகலாம்? இன்ஸ்பெக்டர் ஆகலாம். இன்ஸ்பெக்டர் கேட்டது தான். நீ யார் பார்க்கலாம்? சொல்லுங்க, நீங்க உங்க வாயில சொல்லுங்க. உன் வாயிலிருந்து வரணும். எல்லாத்துக்கும் நான் நீ எதுக்கு நடிக்க வந்த? உன் வாயிலிருந்து சொல்லு. அவர் சொல்லுவார், நீ யாராகலாம்? வயசு தாண்டி வரணும். ஆகஸ்ட் எல்லாம் தாண்டவன் அவர் தாண்டிட்டாரு. அட்லீஸ்ட் ஒரு கஞ்சா கருப்பாண்ட மாதிரி வா, புரியுதா? திங்க் பண்ண. நம்ம ஒருத்தர் வேவ் லென்த் பார்த்துக்கணும். என்னை ஃபஸ்ட்டு ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக வேவ் லென்த்து பார்ப்பேன். எல்லாரையும் நடிப்பை பார்ப்பேன், திறமையை பார்ப்பேன், அழகாக பார்ப்பேன். அப்புறம் தான் நடிப்பேன். நமக்கு முன்னாடி போன பாதைகளை பார்த்து தான் நடக்கணும். ரைட்டா? ஸோ இந்த சேனல் லைக் பண்ணுங்கள். இது டிஎஸ்ஆர் ஸ்கூல். பல விஷயங்கள் வரும். திடீர்னு பில்லியனர் வருவார். திடீர்னு இந்த அரசாங்கத்தை நோண்டுறதே வேலையாக போச்சு எல்லாருக்கும். அரசாங்கம் என்றைக்குமே கரெக்டாக தான் இருக்குது. அதில் சில அங்கங்கே பிரச்சனைகள் இருக்கும். இந்த அளவுக்கு சுதந்திர அரசாங்கம் மக்கள் அரசாங்கத்தில் தான் நீங்கள் கொடி கட்டி பறக்கலாம். மன்னர் அரசாங்கத்தில் கொடி தண்டு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எடுத்தால் கொலை தான். தலை தூக்கு போட்டுருவாங்க. இந்த கயத்தாறு பக்கத்துலேயே தூக்கு போட்டுருவாங்க. ரொம்ப பேசுனா தூக்கு போட்டுருவாங்க, கொண்டுருவாங்க. இப்போ அப்படியெல்லாம் இது மக்களாச்சு, நல்லா தான் இருக்குது. குறை சொல்கிறத விட்டு நிறைகளை கண்டுபிடிங்க. எந்த இடத்துலையும் அரசாக இருந்தாலும் சினிமா இருந்தாலும் குறைகள் இல்லாத உலகம் இல்லை, குறைகள் இல்லாத மனிதன் இல்லை.